ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸ்போர்ட்ஸ்ல இருந்து யாரெல்லாம் சினிமாவுக்கு ஆக்டராவோ ஆக்ட்ரஸாவோ நடிக்க வந்திருக்காங்க, அதாவது ஸ்டார்டிங்ல அவங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயரா இருந்து நிறைய கேம்ஸ் எல்லாம் விளையாண்டு அதுக்கப்புறமா சினிமாவில் வாய்ப்பு கிடைச்சு அவங்க ஹீரோவா ஹீரோயினாவா ஆயிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ் இவங்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்ம எதிர்பார்க்காத நிறைய பேர் இந்த லிஸ்ட்ல இருக்காங்க. மகனே, இது அப்பா நீ எங்கடா இங்க? சோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒன் யாருன்னு பாத்தீங்கன்னா, நாடோடிகள் படத்துல சசிகுமாருக்கு ஜோடியா நடிச்ச அனன்யா. ஆக்சுவலா அவங்க அந்த படத்துல தாவணி பாவாடை போட்டுக்கிட்டு சூப்பரா ஆக்ட் பண்ணிருப்பாங்க. நல்லா கியூட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம எங்கேயும் எப்போதும் படத்துலயுமே செகண்ட் ஹீரோயினா ஒரு இன்னசென்ட்டான ரோல் பிளே பண்ணிருப்பாங்க. அது ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏமாமா ஏதாவது பணங்களும் கொடுத்து உன் நம்பரை முன்னாடி கொண்டு வரலாம்ல. இவங்க சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஸ்போர்ட்ஸ்ல இருந்திருக்காங்க. இவங்க விளையாடுற கேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்ச்சரி, அதாவது தமிழ்ல சொல்லணும்னா வில்வித்தை. இவங்க 2006ல கேரளா ஸ்டேட் ஆர்ச்சரி சாம்பியன்ஷிப்ல ரீகர்வ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரியில இவங்க கோல்டு மெடல் அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு சினிமாவில் ஹீரோயினா நடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சு சில படங்களை நடிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் 2012ல கேரளா ஸ்டேட் ஆர்ச்சரி சாம்பியன்ஷிப்ல கோல்டு மெடல் அடிச்சிருக்காங்க. ஆக்சுவலா அந்த கோல்டு மெடல் அடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பிராக்டிஸே பண்ணலையா. இவங்க வின் பண்ணது ரொம்பவே சர்ப்ரைஸா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணதுக்கு அப்புறமா நேஷனல் சாம்பியன்ஷிப்ல ஒலிம்பிக்ஸ்ல இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ண தீபிகா குமாரி அவங்களோட கம்பீட் பண்ணிருக்காங்க. இப்போ ரீசெண்டா கூட திருமாணிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துல நடிச்சிருப்பாங்க, ஹோம்லியான கேலா. இவங்களும் ஆர்ச்சரி கேம்ல கோல்டு மெடல் அடிச்சது அப்படின்னு பார்க்கும்போது ஆச்சரியமா தான் இருக்குது. அடுத்தது ஆக்டர் ராகுல் போஸ். இவரு நம்ம தமிழ்ல வந்த விஸ்வரூபம், விஸ்வரூபம் 2, இறைவன் அண்ட் ரீசெண்டா வந்த அமரன், இந்த 4 படங்கள்லயுமே நல்ல போல்டான கேரக்டர்ஸ் நடிச்சிருக்காரு. அப்ப இல்லாத பசங்க ரொம்ப உஷாரா இருப்பாங்க உன்ன மாதிரி. இவர் விளையாண்ட ஸ்போர்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ரக்பி. சினிமாவுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி இந்தியன் நேஷனல் ரக்பி டீம்ல 11 வருஷம் விளையாடி இருக்காரு. 2009ல தான் ரிட்டையர்ட் ஆயிருக்காரு. அதாவது இந்தியன் ரக்பி டீம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமா ஒரு இன்டர்நேஷனல் ஈவென்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அந்த ஒரு டீம்ல இவர் இருந்திருக்காரு. ஏசியன் ரக்பி ஃபுட்பால் யூனியன் சாம்பியன்ஷிப் இன் 1998. இவர் அந்த ரக்பி கேம்ல ஸ்கிரப் ஹாப் அண்ட் ரைட் விங்கர் இந்த 2 பொசிஷன்லயுமே விளையாடுவாராம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா 2021ல இவர் நம்ம இந்தியன் ரக்பி ஃபெடரேஷனோட பிரசிடென்டா தேர்ந்தெடுக்கப்பட்டு இப்ப வரைக்கும் ரக்பி இந்தியாவோட பிரசிடென்ட் இருந்துட்டு இருக்காரு. ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயரா இருந்து அடுத்த ஆக்டர் ஆகி அடுத்த டைரக்டர் ஆகி மறுபடியும் அந்த ஸ்போர்ட்ஸுக்கான ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா மாறி இருக்காரு. அடுத்தது ஐஎம் விஜயன். இவர் தமிழ்ல வந்த திமிரு, கெத்து, கொம்பன் அண்ட் ரீசெண்டா வந்த பிகில் படத்துல வில்லனா நடிச்சிருப்பாரு. வில்லனுக்கு தேவையான 10 பொருத்தமும் பக்காவா அமைஞ்ச ஒரு டெரரான வில்லன் அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலா இவர் விளையாண்ட கேம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபுட்பால். இவர் ஒரு வெறித்தனமான ஃபுட்பால் பிளேயர். இவரோட கெரியர் ஸ்டார்ட் பண்ண இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா கேரளா போலீஸ் ஃபுட்பால் கிளப்ல சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிருக்காரு. இவர் வந்து ரொம்பவுமே ஒரு ஹைலி அக்ரெசிவான பிளேயர். அது மட்டும் இல்லாம இந்தியன் கிளப்ல விளையாடுற பிளேயர்ஸ்லயே இவர் தான் அதிகமா சம்பாதிக்கிற பிளேயரும் அந்த டைம். இவருக்கு 1992ல இந்தியன் நேஷனல் ஃபுட்பால் டீம்ல விளையாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. இந்தியன் ஃபுட்பால் டீம்லயே ஐஎம் விஜயன் அண்ட் பைச்சங் புட்டியா இவங்க 2 பேரோட பார்ட்னர்ஷிப்ல அடிக்கிற அட்டாக்கிங் கோல் தான் ரொம்பவுமே ஃபேமஸா இருந்திருக்கு அந்த டைம்ல. இவர் 1998ல SAF கேம்ஸ்ல மேட்ச் ஆரம்பிச்சு 12 செகண்ட்ஸ்ல ஒரு கோல் அடிச்சு ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் இன்டர்நேஷனல் கோல் லிஸ்ட்ல இவரோட பேரும் இருக்கு. அண்ட் 2000ல இருந்து 2004 வரைக்கும் இந்தியன் ஃபுட்பால் டீமோட கேப்டனாவும் இருந்திருக்காரு. இப்போ பிரசன்ட்ல இவர் ஆல் இந்தியா ஃபுட்பால் ஃபெடரேஷனோட எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மெம்பரா இருக்காரு. அது மட்டும் இல்லாம டெக்னிக்கல் கமிட்டியோட சேர்பர்சனாவும் இருக்காரு. அடுத்ததா ஆக்ட்ரஸ் நீத்து சந்திரா. இவங்க தமிழ்ல வந்த யாவரும் நலம், தீராத விளையாட்டு பிள்ளை, யுத்தம் செய், ஆதி பகவான், சேட்டை போன்ற படங்கள்ல நடிச்சிருக்காங்க. ரொம்ப ஸ்மார்ட்டா பேசுறதா நினைக்காதீங்க. ஆக்சிடென்ட் ஸ்பாட்லயே கொஞ்ச நேரம் விட்டுருந்தாலும் எந்திரிச்சிருப்பேன். இந்த பக்கம் 20 பெட், அந்த பக்கம் 20 பெட். இவங்க கொஞ்சம் கிளாமரஸான ஆக்ட்ரஸ் கூட. இவங்க ஒரு டேக்வாண்டா பிளேயர். இவங்க 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது டேக்வாண்டா கத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களுடைய 4th ஸ்டாண்டர்ட்ல டிஸ்ட்ரிக்ட் லெவல் சாம்பியன்ஷிப்ல கோல்டு மெடல் அடிச்சிருக்காங்க. அவங்களுடைய 6th ஸ்டாண்டர்ட்ல ஸ்டேட் சாம்பியனா இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நேஷனல் கேம்ஸ்ல பீகாரை ரெப்ரசென்ட் பண்ணி 7 டைம்ஸ் போட்டிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டேட் சிஎம் நிதிஷ்குமார் அவங்களோட கையில இருந்து அவார்ட்லாம் வாங்கியிருக்காங்க. இவங்க டேக்வாண்டால 2 டான் பிளாக் பெல்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 1997ல வேர்ல்டு டேக்வாண்டா சாம்பியன்ஷிப்ல இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. இது எல்லாத்தையும் விட கொரியன் கவர்மெண்ட் இவங்களுக்கு டான் அவார்டு கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. அடுத்தது ஆக்டர் சுனில் ஷெட்டி. இவர் ஆக்டிங்க்கு வரதுக்கு முன்னாடி கிக் பாக்ஸிங்ல பிளாக் பெல்ட் வாங்கியிருக்காரு. Legend, the action star of India, the owner of Bahubali Boxers, Sunil Shetty. அடுத்தது ஆக்டர் வினய் ராய். இவரை பத்தி சொல்லணும்னா உன்னாலே உன்னாலேன்னு மட்டும் சொன்னா போதும்.
நல்ல ஒரு ஹேண்ட்ஸமான வளர்த்தியான அழகான ஆக்டர். இவரோட ஆக்டிங் கரியரை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி மும்பைல மாடலா இருந்திருக்காரு. சேம் டைம்ல ரக்பி பிளேயராகவும் இருந்திருக்காரு. ஸ்டார்டிங்ல இவர் BRFCக்கு விளையாடிட்டு இருந்திருக்காரு, அதாவது பெங்களூர் ரக்பி ஃபுட்பால் கிளப். அதுக்கப்புறம் இவருடைய அத்லெட்டிக் ஸ்கில்ஸ் அண்ட் ரக்பில இவர் எப்படி விளையாடுறாரு அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு இந்தியன் நேஷனல் ரக்பி டீம் ஸ்குவாட்ல இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. 2001ல பக்ரைனுக்கு போன டூர்ல. அந்த பக்ரைன் டூர் மேட்சுக்கு அப்புறமா இவரோட ஆக்டிங் கரியர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடுத்ததா ஆக்டர் விஷ்ணு விஷால். இவர் யாரும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சூப்பரான ஒரு கபடி பிலிமும் சூப்பரான ஒரு கிரிக்கெட் பிலிமும் நடிச்சிருக்காரு. அண்ட் இவர் சூப்பரான கிரிக்கெட்டர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிகாஸ் CCL செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக்ல இவர் பார்ட்டிசிபேட் பண்ணி விளையாடுவாரு. பட் ரியாலிட்டியில இவர் ஆக்டிங்க்கு வர்றதுக்கு முன்னாடி இவரோட காலேஜ் டைம்லயே கிரிக்கெட் விளையாண்டுட்டு வந்துட்டு இருக்காரு. அதுல இருந்து செலக்ட் ஆகி தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் நடத்துற டோர்னமெண்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி விளையாண்டிருக்காரு. அண்ட் நிறைய டிவிஷனல் மேட்சஸும் விளையாண்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம ரஞ்சி டிராஃபில நம்ம தமிழ்நாட்டு டீம்ல ஒன் ஆஃப் த பிளேயரா விளையாண்டிருக்காரு. சோ ப்ரொஃபஷனலி நல்ல ஒரு கிரிக்கெட்டரா வந்துட்டு இருந்த இவருக்கு ஒரு லெக் இன்ஜுரி ஆகுது. அதுல இருந்து இவருடைய கிரிக்கெட் கரியர் எண்ட் ஆகுது. அதுல இருந்து மீண்டு வர முடியாம அந்த டைம்ல நிறைய சினிமா படங்கள் பாக்குறாரு. சோ இவருக்கு கிரிக்கெட் கரியர்ல இருந்து அப்படியே சினிமா கரியருக்கு இன்ட்ரெஸ்ட் ஷிஃப்ட் ஆகுது. அதுக்கப்புறம் நடிக்கலாம் நல்லா கத்துக்கிட்டு இவர் ஆக்டிங் குள்ள வந்த ஃபர்ஸ்ட் படம் தான் வெண்ணிலா கபடி குழு. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. அண்ட் கிரிக்கெட்டையும் விடாம அப்பப்ப என்டர்டைன்மெண்டா விளையாண்டுக்கிறார். அடுத்ததா ஆக்டர்ஸ் நிவேதா பெத்துராஜ். இவங்க ஒரு நாள் கூத்து, டிக் டிக் டிக், சங்கத்தமிழன், பொதுவாக மனசு தங்கம் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் நடிச்சிருக்காங்க. இவங்க ஒரு கார் ரேசர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஃபார்முலா 1 கார் ரேசிங் பண்ணிருக்காங்க. இந்த மேட்டர் சவுக்கு சங்கர் மூலமா நம்ம சின்னவரை பத்தி, பெத்துராஜ் அவர்களை பத்தியும் தெரிய வந்துச்சு. இது வந்து நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம். பட் தெரியாத ஒரு மேட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க ஒரு சூப்பரான பேட்மிண்டன் பிளேயர். இவங்க பேட்மிண்டன் ஸ்போர்ட்ஸ்ல ஸ்டேட் லெவல் டோர்னமெண்ட்ல மிக்ஸ்டு டபுள்ஸ் அப்படின்ற கேட்டகரியில டிராஃபி வின் பண்ணிருக்காங்க. இந்த மேட்டரை அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லயே அப்லோட் பண்ணிருக்காங்க அந்த வின்னிங் போட்டோஸ். ஏதோ மாறுதே போத ஏறுதே உன்னை பார்க்கையில. அடுத்ததா ஆக்ட்ரஸ் ரித்திகா சிங். இவங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். இறுதி சுற்று படத்து மூலமா சினிமாவுக்கு அறிமுகமாயிருப்பாங்க. பட்டையை கிளப்பிருப்பாங்க அந்த படத்துல. ஆக்சுவலா அந்த இறுதி சுற்று படம் பாத்தீங்கன்னா கிக் பாக்ஸிங் பத்தி உள்ள படம் அப்படின்றதுனால ஒரு ரியலான லேடி கிக் பாக்ஸர் தான் இந்த படத்துல ஹீரோயினா நடிக்க வைக்கணும், மெயின் லீட் ரோல்ல நடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுதா கோங்கரா ஆசைப்பட்டிருக்காங்க. அப்படி தேடி கண்டுபிடிச்ச ஆள் தான் ரித்திகா சிங். இவங்க ஒரு நேஷனல் லெவல் கிக் பாக்ஸர். அது மட்டும் இல்லாம மிக்ஸ்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ் அண்ட் கராத்தே இது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். 2009 ஏசியன் இண்டோர் கேம்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா சூப்பர் ஃபைட் லீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோர்னமெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தாங்க. இந்த கிக் பாக்ஸிங் தான் இன்னைக்கு இவங்கள ஒரு ஆக்ட்ரஸ் ஆக்கிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பரப்பதில்லை நெஞ்சே நெஞ்சே ஓ நெஞ்சே நெஞ்சே. அடுத்ததா ஆக்டர் மிலின் சோமன். இவர் உங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. பட் என்னென்ன படங்கள்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். தமிழ்ல இவர் நடிச்ச படங்கள்னு பாத்தீங்கன்னா பச்சைக்கிளி முத்துச்சரம், பையா, அலெக்ஸ் பாண்டியன் அண்ட் ரீசெண்டா வந்த டாக்டர். இந்த எல்லா படங்களையுமே வில்லன் ரோல் பிளே பண்ணிருக்காரு. நான் தலைவா போட்டோல வேற பொம்பளை நின்னுட்டு இருக்க. அப்போ இவ யார்? ரூம் போட்டு இவளையும் போடலான்னு கூட்டு வந்துட்டியா? நடுவுல நான் பூஜைக்குள்ள கரடி. இவர் என்ன ஸ்போர்ட்ஸ்ல இருந்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்விம்மிங். மகாராஷ்டிரா ஸ்டேட்டை ரெப்ரசென்ட் பண்ணி வேற வேற ஏஜ் குரூப்ல சீனியர் லெவல் ஸ்டேட் சாம்பியன்ஷிப்ல பார்ட்டிசிபேட் பண்றாரு. அடுத்ததா 1984ல இனாகுரல் சவுத் ஏசியன் கேம்ஸ்ல இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி மிலின் சோமன் கலந்துக்கிறாரு. அதுல அவர் சில்வர் மெடல் வின் பண்றாரு. அதுக்கப்புறம் 2015ல அயன்மேன் சேலஞ்ச 15 hours 19 minutesல கம்ப்ளீட் பண்றாரு அவருடைய ஃபர்ஸ்ட் ட்ரையில. இப்படிப்பட்ட மனுஷன் தமிழ் படங்கள் மட்டும் இல்லாம ஹிந்தி படங்களையும் நிறைய நடிச்சிருக்காரு. சோ வீடியோ முடிஞ்சு. பட் இந்த வீடியோல நான் அஜித் சாரை மென்ஷன் பண்ணிருக்க மாட்டேன். அதை நான் பார்ட் 2 போடுறேன். சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸ்ல இருந்து சினிமாவுக்கு வந்தாங்க அப்படின்னு கேள்விப்படும் போது உங்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.